என்னதான் மலரு விழுந்து விழுந்து இந்த ராஜலட்சுமி ராகவனுக்கு பணிவிட செஞ்சாலுமே, ஆனா அவங்க மலர ரொம்பவே கேவலமா நடத்துறது யாருக்கெல்லாம் சுத்தமா புடிக்கல. சீக்கிரமே மலர்கிட்ட மாற்றம் வரணும். எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அன்புறவுகளே, அழகே அழகுல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ராஜலட்சுமி ராகவன் நம்ம மலரோட குடும்பத்தை ரொம்பவே மட்டம் தட்டி கேவலமா பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு மலரு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க ராஜலட்சுமி ராகவன் இருந்துகிட்டு உண்மையை சொன்னா கோவம் தான் வரும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாக்கியராஜுமே வேலை முடிஞ்சு வராங்க. வந்ததுமே மலரை வந்து பார்க்குறாங்க. ரூம்ல மலர் ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியராஜ் இருந்துகிட்டு, மலரு என்ன மலரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னங்க என்ன சொல்ல சொல்கிறீங்க? உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நான் சொல்கிறத கேட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஏன் இப்படி மலர பேசுனீங்க அப்படின்ட்டு போய் கேட்கவா போகிறீங்க? உங்ககிட்ட சொல்கிறதும் சுவத்துக்கிட்ட நான் வந்து என் சோகத்தை சொல்கிறதும் ஒன்று அப்படின்ட்டு மலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாக்யராஜுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ பிரச்சனை மட்டும் நடந்திருக்குது அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. மலர்கிட்ட, மலர் ப்ளீஸ் மலர் என்னதான் நடந்துச்சு, எதுக்காக அழுகிற அப்படின்ட்டு கேட்கும்போது மலர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க, அப்படி என்ன எங்கள் குடும்பம் உங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டோம், எனக்கு ஒன்றுமே புரியலை, சம்மந்தமே இல்லாமல் ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க என் ஃபேமிலியை பற்றி. ஏங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, சத்தியமாக என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவங்க பேசின பேச்சுக்கு அப்போவே நான் பதில் வார்த்தை பேசியிருக்க முடியும். அப்படி நான் பேசினா அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால தான் பேசாமல் வந்துட்டேன். என் மனசு ரொம்பவே வலிக்குது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை போல அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே பாக்கியராஜ் மலரை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி மலரு, அவங்க எப்போதுமே அப்படி தானே, நீ எதுக்கு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற, அவங்க பேசுனா பேசிட்டு போகட்டும், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை எனக்காக போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்க கூட மாட்றீங்க. எப்போதுமே நீங்கள் இப்படி தாங்க. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. ஆனால் மனசு ரொம்பவே வலிக்குது. எப்போதும் மலர் இப்படியே இருக்க மாட்டா. ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமும் மாறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மதி அவ்வளோதான் பெர்மனண்ட் ஆக போகிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருமே மதிக்கிட்ட ட்ரீட் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போதான் ஹச்ஓடி வந்து மலரை வந்து அவங்களோட ரூமுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம மலருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு தான் போகிறாங்க. இதை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஹச்ஓடி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு மதிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன அழகுமதி, நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு. எனக்கு இப்போது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே மலர் ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிக்கும். இந்த வேலையை நான் ரொம்பவே விருப்பத்தோட ரொம்பவும் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறேன். மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து நம்ம மதி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் ஹச்ஓடியும் வந்து தங்கராஜ் பேசுகிறதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் இங்கே மதிக்கு வேலையை பெர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. தங்கராஜ் மேலே நம்ம மதி பயங்கர கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே தங்கராஜ் சொன்னதை கேட்டுட்டு சுரேஷுமே மதியோட காலேஜுக்கு மதியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. மதிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மதியுமே வந்து காலேஜை விட்டு வெளியே வராங்க. இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு மதி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், பைக்கில் ஏறு அப்படின்ட்டு சொல்லும்போது மலருமே வந்து பைக்கில் ஏற போகிறாங்க. அப்போது மதியோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. மதிக்கிட்ட இவங்க யாருங்க மேம் அப்படின்ட்டு கேட்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அதை கேட்டு மதியோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுரேஷ் கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சுறாங்க. மதி மேம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பெஸ்ட்டு அவங்க, நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எதுவுமே நம்ம சுரேஷுக்கு சுத்தமாக பிடிக்கல. மனசுக்குள்ளேயே வந்து இந்த திமிரு பிடிச்ச மதி எப்படிப்பட்டவ, வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்ட்டு நமக்கு தானே தெரியும். இவனுங்க என்னென்னமோ சொல்கிறானுங்க.
கொஞ்ச நேரம் காலேஜில் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்துட்டு இவ ரொம்பவே நல்லவ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னத்த சொல்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சுரேஷ் வந்து யோசிச்சுக்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு மதி இருந்துக்கிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. மேம் மறந்துடாதீங்க, ட்ரீட்டு முக்கியம். ட்ரீட்டு மட்டும் நீங்கள் வைக்கலைன்னா அப்புறம் நாங்கள் உங்கள் கூட பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னதை பண்ணுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? கண்டிப்பா ட்ரீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு ட்ரீட்டு? என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு சுரேஷ் ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆகுறாரு. கண்டிப்பா இந்த மதிக்கிட்ட இத பத்தி கேட்டா அவ ரொம்பவே திமிரா தான் பதில் சொல்லுவா. அதுக்கு நம்ம வாய மூடிட்டே இருக்கலாம். அப்படின்ட்டு ரொம்பவே அமைதியா தான் வந்து சுரேஷ் பைக்க ஓட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம மதி இருந்துகிட்டு சுரேஷ் கிட்ட நீங்க எதுக்காக என்ன காலேஜுக்கு வந்து கூப்பிடுறதுக்காக வந்தீங்க? ஏன் எனக்கு வீட்டுக்கு வழி தெரியாதா? எப்போதும் நான் ஆட்டோல தானே வருவேன். அப்புறம் என்ன? அப்படின்ட்டு கேட்கும்போது, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உன்னை காலேஜுக்கு வந்து இந்த மாரி கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு, எல்லாம் என் மாமாவுக்காக தான் வந்தேன். இல்லைன்னா நான் எதுக்காக வரப்போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம மதி இருந்துக்கிட்டு, அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து நான் வேணும்ன்லாம் பண்ணல. ஏதோ தெரியாம தற்செயலா நடந்துருச்சு. வேணும்ன்லாம் உங்கள தள்ளி விடல. இன்னும் பெயின் இருக்குதா? அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமா பெயின் இல்லாமலையா இருக்கும்? நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு சுரேஷ் இருந்துக்கிட்டு உங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க உங்க மாமா பேச்ச கேட்டு இப்படியெல்லாம் பண்றது ரொம்பவே தப்பு. இனி எதனாலும் உங்க மாமா பேச்ச கேட்டு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் சுயமா யோசிங்க. அப்புறம் முடிவெடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சுரேஷுக்கு ரொம்பவே கோவம் வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து போறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனதுமே மதி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ வெளுத்து வாங்குறாங்க. "ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை? அப்படி நான் என்ன பண்ணேன்? எனக்கு என் வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையவே என்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. பட் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹச்ஓடி என்கிட்ட வந்து பேசினாங்க. நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி? இதுக்கப்புறம் இந்த மாதிரி என் விஷயத்துல தேவையில்லாம எதுனாலும் பிரச்சனை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உங்க மேல ஒரு கம்ப்ளைண்டே குடுத்துருவேன். பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம மதி கோவமா பேசிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க சுரேஷுக்கு என்னம்மாம்மா இவ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறா? அ அப்படின்ட்டு ரொம்பவே கோவம் தான் வருது. சரி சுரேஷு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. விடு பார்த்துக்கலாம். நான் ஏதோ ஒரு பிளான் பண்ணேன். ஆனா நடந்தது இப்படி நடந்துருச்சு. அந்த மதியோட வேலைய அவகிட்ட இருந்து பறிச்சுட்டா, அவ உன் பேச்ச கேட்பா, உன் காலடியில கிடப்பா அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா, அங்கே போயிட்டு பேசியுமே ஒண்ணுமே ஆகல. ஹச்ஓடி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்க மாமா, இனி இந்த திமிரு பிடிச்சவ விஷயத்துல நீங்க எதுவும் தலையிடாதீங்க. அவ தேவையில்லாம இப்படிலாம் மரியாதை இல்லாம உங்கள பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. செம கோவம் வருது. நான் அடிச்சாலும் அடிச்சுருவேன் அவள அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது தங்கராஜுக்கு. தான் மேல மச்சான் இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே வெளிய வந்து, "டேய் சுரேஷு அப்படியெல்லாம் பண்ணாத. கொஞ்சம் பொறுமையா இருடா, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. இங்க ரேவதி இருந்துக்கிட்டு சுரேஷ் கிட்ட வந்து, "டேய் நீ பண்றது ரொம்பவே ஓவரா இருக்குதுடா. உன் மாமா மேல தான் தப்பு. அப்புறம் எதுக்காக நீ சும்மா சும்மா மதி மேல கோவப்பட்டுட்டு இருக்கிற? உன் மாமா கிட்ட நீ க்ளோஸா இருக்கிற வரையுமே உன் வாழ்க்கை உருப்படவே உருப்படாது. ஃபர்ஸ்ட்டு உன்னையும் உன் மாமாவையும் பிரிக்கணும். அதுதான் பண்ணணும். இல்லன்னா நீ மாறவே மாட்டடா சுரேஷு. கொஞ்சமாச்சும் உன்ன மாத்திக்கோ. அதுதான் சத்தியமா உன் வாழ்க்கைக்கு நல்லது" அப்படின்ட்டு ரேவதி இருந்துக்கிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மலர் இருந்துக்கிட்டு ரொம்பவே சேடா இருக்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி மலர ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். "என்ன மலரே அ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற? எங்கள ஒரு மாதிரி முறைக்கவும் செய்றியே என்ன? நாங்க சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. சரியா தானே சொன்னோம்" அப்படின்ட்டு சொல்லும்போது, மலர் வந்து சும்மா தலைய மட்டும் ஆட்டுறாங்க. "இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. உன் தம்பி எங்க? எங்க வீட்டு பொண்ணு எங்க? 2 பேருக்குமே ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. உன் அம்மாவுக்கு உன் தம்பிக்கு அப்படி ஒரு நெனப்பு இருந்தா, தயவு செஞ்சு மனசுல இருந்து அள்ளிக்க சொல்லிடு" அப்படின்ட்டு சொல்லும்போது, மலருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. "நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ள இல்ல. நீங்களா தான் வந்து பேசுறீங்க. அ இப்படி நீங்க பேசுறது எனக்கு புடிக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே என்ன கோவப்படுத்தணும், எங்க வீட்ட அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தான் நீங்க ஒரு காரணத்துக்காக தான் பேசுறீங்களா? என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு பார்த்துக்கோங்க" அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க ராகவன் ராஜலட்சுமிக்கு மலர் எதிர்த்து பேசிட்டா அப்படின்ட்டு ரொம்பவே கோவம் வருது.
மலர் வந்து பேசுறதெல்லாம் பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் தான் மலரோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மலர், உன் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகலை, உன் தம்பி அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாண்டி அப்படின்னு சொல்லும்போது மலர் இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நல்ல சம்மந்தம் அப்படின்ட்டு சொன்னால் அப்புறம் என்னவா, அவனுக்கு பொண்ணு பிடிக்கலையாம்மா அப்படின்ட்டு கேட்கும்போது, இந்த விஷயத்த எப்படி தான் உங்ககிட்ட சொல்கிறதோ எனக்கு தெரியலை மலர், ஆல்ரெடி உனக்கு அங்கே அம்புட்டு பிரச்சனை இருக்குது, இதில் இது வேறையா அப்படின்ட்டு எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. இங்கே மலருக்கு ஒன்றுமே புரியல. ஏம்மா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, உன் தம்பியும் ஸ்ருதியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புகிறாங்களாம். இன்னைக்கு தான் இந்த விஷயத்த உன் தம்பி சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா என்ன சொல்கிற, உண்மை தாண்டி மலரு, 2 பேருமே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க. நான் பேசாமல் கிளம்பி வரேன், வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மலர் இருந்துக்கிட்டு, அம்மா அதெல்லாம் வரவே வராதீங்க, ஆல்ரெடி அவங்க இங்கே தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தை ரொம்பவே மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்படிலாம் பொண்ணு கேட்டாலுமே கண்டிப்பாக அவங்க தரவே மாட்டாங்க. அதுக்காக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்புகிறாங்க மலர். அவங்க சேர முடியலை அப்படின்ட்டு எதுனாலும் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது? பெரியவங்க நம்ம தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து அவங்கள சேர்த்து வைக்கணும். பரவாயில்ல, அங்கே வந்து நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ பேசுகிற விதத்தில் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு மலரோட அம்மா வந்து கார்த்தியை கூப்பிட்டு கிளம்பி வராங்க. ஸ்ருதியுமே அப்போ வந்து ரொம்பவே வந்து பயத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தான் நின்றுட்டுருக்குறாங்க. வந்ததுமே நம்ம மலரோட அம்மா வந்து விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. தாம்பூலத்தட்டை வந்து நீட்டுறாங்க. அவங்க பொண்ணை நாங்கள் பொண்ணுக்கிட்ட தான் வந்திருக்குறோம், கார்த்திக்கும் ஸ்ருதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு இங்கே ராகவன் ராஜலட்சுமி ரொம்பவே கேவலமாக மலரோட அம்மாவை வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்குறீங்க, ஏன் பொண்ணு உங்கள் பையன் கூட பழகுறாளா? எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம மலருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என் அம்மா ஒன்றும் பொய் சொல்லலை, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தை தப்பான பார்வையில் பார்க்குறதா உங்களுக்கு வேலையாக போச்சு. நாங்கள் ஏழை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நாங்கள் ரொம்ப கேவலமானவங்களாம் இல்லை, ரொம்ப தப்பானவங்களும் இல்லை. நாங்கள் உழைச்சி சாப்பிட தான் செய்கிறோம், கௌரவமாக வாழ தான் செய்கிறோம் அப்படின்ட்டு மலர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஸ்ருதி இருந்துக்கிட்டு, உண்மைதான், நான் கார்த்திகை காதலிக்கிறேன், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீங்கள் என்ன வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ருதி இருந்துக்கிட்டு சொல்லும்போது, எங்கள் ராஜலட்சுமி ராகவனுக்கு பயங்கர கோவம் வருது. எங்கள் ஸ்ருதியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. அப்போது மலர் இருந்துக்கிட்டு, அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, 2 பேருக்குமே மனசு ஒத்து போகுது, அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு கௌரவம் மரியாதை, நீங்கள் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அதிரடியாக நம்ம மலர் வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே சூப்பராக பேசுகிறாங்க. இதை கேட்டு ராஜலட்சுமி ராகவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. மலரோட மாற்றத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. எங்களவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறியா, எங்களை மீறி இந்த கல்யாணத்தை உன்னால் நடத்த முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக முடியும், இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் அந்த மலர் இருந்திருக்கிறா, இதுக்கப்புறம் வந்து இந்த மலரோட சுயரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மலருக்கு இன்னொரு முகமும் இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. மலர் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலர் இப்படி மாறணும் கண்டிப்பாக. இனிமேலாச்சும் மலர் வந்து சுயமரியாதையோட வாழணும். ராஜலட்சுமி ராகவன் கிட்ட மலர் பேசுனது ரொம்பவே சரி அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.